ஒரு இந்தியன் சிட்டிசன் டூருக்கு போயிருக்கலாம், அங்கே ஒரு எங்கேயாவது அஃபெக்ட் ஆகிருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட்டோ இதோ ஆயிருந்துச்சுன்னா இப்போ இந்த ஏர் ஆம்புலன்ஸில் அவங்க இம்மீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணி அவங்க கண்ட்ரிக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், இன்னொன்று வந்து ஒரு அன்னோன் கண்ட்ரியில் ஒரு சும்மா ஒரு டூருக்கு போயிருக்கும்போது ஒரு ஏஜட் பர்சனுக்கு ஒரு கார்டியாக் ஈவெண்ட் ஆயிருக்கலாம், இல்லை ரோட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். ஸோ அவங்க வந்து நம்ம கண்ட்ரியில் கொண்டு ரீபேட்ரியேஷன் அப்படிம்போம், அதை கொண்டு வந்தால் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் மோட். இதே வந்து கமர்ஷியல் ஃப்ளைட்லேயும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அது எண்ட் டு எண்ட், அதாவது வந்து இந்த ஸ்ட்ரெச்சர் அரேஞ்ச் பண்ணுறது, ஏர்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, இந்த ஆம்புலன்ஸோட என்ட்ரி, மெடிக்கல் டீம், அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட், ஆக்சிஜன், வென்டிலேட்டர், இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறோம். உங்கள் டேர்ம்லேயே சொல்லணும்னா பெட் டு பெட். ஆனால் அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதுனா, இப்போ எங்ககிட்ட வந்து இப்போ இந்த ரெஸ்கியூக்கு போகிற டாக்டர்ஸோ நர்சிங் ஸ்டாஃபோ அவங்கக்கிட்ட வந்து எமர்ஜென்சியாக வந்து வி ஹேவ் டாக்டர்ஸ் ஹூ ஹேவ் யூஎஸ் விசா, யூகே விசா, சிங்கப்பூர், யூஏஇ, இந்த மாதிரி நம்ம தமிழ் மக்கள் வந்து ஆஸ்திரேலியா எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த விசாவோட இவங்க எப்போதும் ஒரு மிஷனுக்கு 24/7 ரெடியாக இருக்காங்க. எஸ், ஏன்னா ஒரு ஆமாம் டீம் இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நம்மளுக்கு ஒருத்தங்க ஃப்ளாரிடாலேருந்து ஒருத்தர் வந்து ஏர்லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏர்கிராஃப்டில் போகிறோம்னா அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா வந்து லைக் விசாங்கிற இஷ்யூ இருக்காது. ஆனால் இது கமர்ஷியல் ஃப்ளைட்டில் நாங்கள் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வரோம், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மெடிக்கல் டீம் கிட்ட விசாங்கிறது வந்து ஒரு இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து சேவ் ஆகும், ஒருத்தர் சீக்கிரம் ரீபேட்ரியேட் பண்ணி கொண்டு வந்துடும். ஏன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச். அதுதான் இப்போ கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ பல லாஜிஸ்டிக் பிரச்சனை வந்து ஏரில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இருக்கும்போது ஸோ வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பீப்புளை கூட்டு வரதுக்கு விசா ஒரு பெரிய செக்காக இருக்கும். வேறு என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து நீங்கள் வந்து கடந்து வரீங்க? அண்ட் மோரோவர் இன்டர்நேஷ்னலி நம்ம பேஷண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு லைஃப்பை சேவ் பண்ணக்கூடிய மூமெண்ட் வந்து ஏரோ கேர் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. வேறு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது இதில் இன்டர்நேஷ்னல் வைஸில்? இப்போ நம்ம மெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏர்க்ராஃப்ட் வந்து இதில் என்ன தான் இருந்தாலும் இதில் வந்து ஸ்பேஸுங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். எப்போதுமே வந்து ஸ்பேஸுங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். அதே மாதிரி பேட் வெதர் கண்டிஷன்ஸும் அது வந்து ஒரு ஹையர் ஏர்க்ராஃப்ட்டுக்கு இல்லாட்டியும் இந்த என்டையர் ஒரு ஐசியூவில் வந்து அதே மாதிரி வந்து இந்த இருக்கிற டீம் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு பிளான்டாக என்ன இந்த பேஷண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வேறு இஷ்யூ நம்ம ஆன்டிசிபேட் பண்ண முடியாததும் நடக்கும். அதுக்கு அவங்க வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எக்யூப்மெண்ட் வைஸ், மெடிசன் வைஸ். ஏன்னா நீங்கள் ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்யூர் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஐசியூலேருந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசிலேருந்து உங்களுக்கு எசென்ஷியல் திங்ஸ் வரப்போகுது, உடனே வந்துடும். உங்களுக்கு ஒரு 10 டாக்டர் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளினிக்கல் நாலேஜ் அண்ட் அவங்களோட குவாலிஃபிகேஷன், ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே ஒரு வைட்டல் ரோலாக ப்ளே பண்ணுறாங்க.